விழுப்புரம் மாவட்ட கூவாகத்தில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் ஒரு சிறப்பம்சமாக மிஸ் கூவாகம் போட்டி நடைபெற்றது. இது குறித்த விவரங்களை இப்போது பார்க்கலாம். கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவானது கடந்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருநங்கைகளுக்கான மிஸ் கூவாகம் 2015ஆம் போட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. அப்புறம் எல்லோரும் இவங்க வெளியிலேருந்து பார்த்துட்டு அவங்க கூட பழகாமல் அவங்கள பற்றி தெரியாமல் தவறாக பேசுறது ரொம்ப தப்பு. நான் என்ன நினைக்கிறேன்னா பர்சனலாக நான் ரொம்ப பழகிறேன். 20 வருஷமாக எனக்கு இவங்களோட பழக்கம் இருக்குது. எனக்கு நிறைய சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இதில் நானே நிறைய பேருக்கு அம்மாவாக இருக்கேன். எங்கேருந்து வந்தாலும் யார் வந்தாலும் அவங்கள ஒருத்தராக சேர்த்துக்கிற கேரக்டர்ஸ் இவங்க. நம்ம மாத்திரம் ஏன் அவங்கள சேர்த்துக்கக்கூடாது? ஸோ தயவு செஞ்சு தூரம் வச்சு பார்க்காதீங்க, க்ளோஸாக பழகுங்க. ஒன்லி தென் உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன, அவங்க மனசு என்னன்றது. இந்த மிஸ் கூவாகம் போட்டியில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 63 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இதில் அவர்கள் நல்லிணமான நடையில் மிளிரும் ஆடை உடுத்தி நடந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த அழகி போட்டியில் அறிவு சார்ந்த கேள்விகள் கேட்கப்பட்டு திருநங்கைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. தென் நான் வந்து என்னோட டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸ்க்கு இப்போ ஏதோ மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க லோக்சபாவில். அந்த பாஸ் பண்ண மசோதா வந்து நல்லபடியாக இன்னும் வந்து அது வந்து நிறையா வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஆஃபர்ஸ் நிறையா வரணும். இது மூலமாக நான் வந்து கேட்டுக்கிறேன். நிறையா இந்த பாஸ் ஆனதுக்கப்புறமாவது எங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பீப்புள்ஸை பற்றி இருக்கிற அந்த தப்பான கண்ணோட்டம் வந்து நீங்கன்னா போதும். நாங்களும் படித்தவங்க தான். we are also educated people. we also know how to behave in a public and all. இந்த விழாவில் மிஸ் கூவாகமாக மதுரையைச் சேர்ந்த பிரவீனா என்பவரும், 2ஆம் இடத்தை தூத்துக்குடியைச் சார்ந்த சுசி என்பவரும், 3ஆம் இடத்தை மதுரையைச் சார்ந்த மாலினி என்பவரும் பிடித்தனர். மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியை காண 1000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கூடியிருந்தனர். கடந்த காலங்களில் எய்ட்ஸ் போன்ற நோய்களுக்கான விழிப்புணர்வு குறித்த திருநங்கைகளிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த மிஸ் கூவாகம் போட்டிகள் நடைபெற்று வந்தன. ஆனால் தற்போது பெண்களுக்கு சமமாக அவர்கள் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவர்களிடம் இருக்கும் அழகு, அறிவு, நல்லிணம் ஆகியவற்றை வெளிக்கொண்டு வரும் ஒரு விழாவாகவே இந்த மிஸ் கூவாகம் போட்டிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. விவேக்குமார், நியூஸ் 7 தமிழ், விழுப்புரம். விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கும் கூவாகம் திருவிழாவில் தாலி கட்டும் விழா இன்று நடைபெறுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விவேக்கிடம் கேட்போம். விவேக், கூவாகம் திருவிழாவில் இன்றைய நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். தற்போது அரவாணிகளின், அதாவது திருநங்கைகள் என்று அழைக்கப்படும் அரவாணிகளின் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா ஆண்டுதோறும் சித்திரை பௌர்ணமி மாதம் நடைபெறுகிறது. இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழா கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கியது. இதனை குறித்து இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் மொத்தம், அதாவது திருவிழா ஒட்டி நேற்று மிஸ் கூவாகம் 2015 நடைபெற்றது. இதில் 3 திருநங்கைகள் அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இருக்கும் தாலி கட்டும் நிகழ்வு இன்று நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை ஒட்டி இன்று அதிகாலை முதலேயே திருநங்கைகள் அனைவரும், உள்ளூர் மற்றும் அதாவது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் திருநங்கைகள் அனைவரும் இந்த கூத்தாண்டவர் கோவில் கோவிலில் வந்து அவர்கள் பூசாரிகள் கைகளால் தாலி கட்டி கொண்டிருந்தனர். தற்போது இதனைத் தொடர்ந்து அனைவரும், அதாவது 1000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் விழுப்புரம் மாவட்டம் உள்ள கூவாகம் கோவில் திருவிழாவில் அவர்கள் பூசாரிகளின் கைகளால் அவர்கள் வந்து அவர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்திற்காகவே தற்போது தாலி கட்டும் கொண்ட நிகழ்வை தற்போது அவர்கள் செய்து கொண்டு வருகின்றனர். தேவேந்திரன். விவேக், அங்க நடந்துட்டு இருக்கிற அந்த நிகழ்வுல இன்னைக்கு தாலி கட்டுற நிகழ்வுகளை எவ்வளவு திருநங்கைகள் கலந்து கொண்டுட்டு இருக்காங்க? எந்தெந்த பகுதிகளில் இருந்து அவங்க வந்திருக்காங்க? அதாவது திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற, அதாவது இப்போது இந்த விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் என்னும் இடத்துல இந்தியா முழுக்க இருக்கிற கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இந்த கூவாகம் கோவிலில் இந்த தாலி கட்டும் நிகழ்வுக்கு கலந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் தங்களோட கூத்தாண்டவர் கோவில்களில். இந்த நிகழ்வு எதற்காக அப்படி என்றால் மகாபாரதத்தில் அரவான் என்னும் ஒருவர் களப்பலி செய்யப்படுகிறார். அதனால் அவர்
அவரை அந்த களப்பலி ஈடுபடுவதற்கு முன்பதாக அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படி என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரை எந்த பெண்ணும் திருமணம் செய்ய மறுக்கின்றனர். அந்த நிகழ்வை நினைவுபடுத்தும் விதமாகவே திருநங்கைகள் அனைவரும் இந்த தாலி கட்டும் நிகழ்வை கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவில் அவர்கள் நிகழ்த்துகின்றனர். தேவேந்திரன். விவேக், இந்த நிகழ்விற்கு எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன, எந்த மாதிரியான பாதுகாப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன, அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? இப்போது இந்த இடத்துக்கு முக்கியமாக அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் தான் அதிகமாக இந்த கோவிலுக்கு வருவாங்கன்ற காரணத்தினால் போலீஸார் சுற்றிலும் அவர்கள் அசம்பாவிதங்கள் எதுவும் ஏற்படாத வகையில் 500க்கும் மேற்பட்ட போலீஸார், அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற திருவனைநல்லூர் மற்றும் அருகில் உள்ள போலீஸார்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விவேக், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.